வணக்கம் யூடியூப் நேயர்களுக்கு. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒரு பேக்ரவுண்டில் எப்படி கலர் போடணும், அந்த கலர் ஃப்ரண்ட் அண்ட் கலர் எப்படி போடணும், பேக் கலர் என்ன பண்ணணும், அதுக்கு ஷார்ட்கட் பார்த்தோம். அப்போது அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம பார்த்தது வந்து லேயர் ஞாபகம் இருக்கா? கடைசியாக நம்ம இந்த பேக்ரவுண்டில் லேயர் பார்த்தோம். இந்த லேயர் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இந்த டூல்லேருந்து இந்த ரெக்டாங்குலர் டூல் எடுத்து நம்ம இதை மேலே ஓப்பன் பண்ணால் இது ஒயிட் கலர் வந்துடும். இப்போ இந்த ஒயிட்டை வந்து நம்ம இப்போ இந்த லேயர் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் நம்ம போடும்போது இதை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது. இந்த இடத்துல போஸ்ட் பண்ணோன்னா அது முடியாது, ஏன்னா இது ரெண்டும் மெர்ஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெர்ஜாகாமல் தனித்தனி லேயராக இருக்கணும்னா ஸோ நம்ம லேயர் யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த லேயர். ஓகேவா? லேயர் ஓப்பன் பண்ணிங்க. திரும்பியும் நீங்கள் இந்த பக்கெட் எடுத்துகிட்டு மேலே அந்த கலரை கொண்டு வந்துடுங்க. பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஓகே, முடிஞ்சிச்சு. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ட்டு டெலீட், கண்ட்ரோல் டெலீட், இது மாதிரி ரெண்டு இருக்குது. கண்ட்ரோல் டெலீட்னால் பேக் சைடில் இருக்கிற இந்த பேக் சைடில் இருக்கிறது வந்து கண்ட்ரோல் டெலீட்டு, ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கொட்டினோன்னா ஆல்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா திரும்பி வந்துடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த லேயர் வேணால் இந்த பேக்ரவுண்ட் லேயரில் ஆல்ட் டெலீட் கொடுங்க, கலர் போய்டும். இப்போ நம்ம புதுசாக ஒரு லேயர் உருவாக்க போகிறோம். இந்த டூலை நம்ம எடுத்து ஒரு ரவுண்ட் போடுறோம். இப்போ நமக்கு என்ன கலர் வேணும், இப்போ பேக்ரவுண்டு இந்த கலர், பேக்ரவுண்டு வந்து இந்த கலர் சேம் கலர். இப்போ இந்த ஃப்ரண்ட் கலர் நம்ம மாற்றணும். ஃப்ரண்ட் கலர் வந்து உங்களுக்கு இந்த இதான் இமேஜினேஷன். இந்த பேக் கலருக்கு என்ன ஃப்ரண்ட் கலர் கொடுத்தா ஹைலைட்டாக தெரியும்? ஒயிட். ஸோ சொன்ன மாதிரி ஒயிட். இந்த பக்கெட் எடுத்து கொட்டுங்க, ஒயிட் ஆகிடும். நீங்கள் இப்போ இந்த பக்கெட் கொடுத்துட்டு பிறகு இந்த மாதிரி இந்த மூட்டில் வச்சு நீங்கள் நகர்த்திக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த மேலே இருக்கிற இந்த செலக்டிவ், அதாவது இந்த ரெக்டாங்கிள் போல் இது போனால் என்ன பண்ணோம், நம்ம வெளில கிளிக் பண்ணால் போகாது, இப்படி கிளிக் பண்ணால் போகாது. இது என்ன பண்ணோன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு ஒன்று இருக்குது. என்ன ஷார்ட்கட்டு? கண்ட்ரோல் டி. புரிஞ்சுங்களா? இப்போ காணாமல் போயிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் இதை ஜென்ரலாக இதை கட் பண்ணோன்னா கண்ட்ரோல் டி இதுதான் போயிடும். இப்போ நமக்கு என்ன வந்துச்சு? ஒரு ரவுண்ட் வந்துச்சு. இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துங்க, இப்படி மேலே ஒன்று போடுங்க, ஒரு லேயர். இங்கே பாருங்க, அடிஷ்னல் அடுத்த லேயர் வைப்பேன். இந்த லேயருக்கு நீங்கள் பேர் கூட கொடுக்கலாம். இந்த மூட்டில் வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா இதுமாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வரும். ரவுண்டு அப்படி கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஆகிடும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுமாதிரி லேயர் ஃபஸ்ட்டு இருந்தால் போதும், இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? ஏதாவது ஒன்று கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம லேயர் ஒன்றே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ஒயிட் கொடுங்க. அதை நான் என்ன சொன்னேன்னா கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தீங்கன்னா ப்ளூ வரும், ஆல் டெலீட் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும், ஒயிட் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் டி கொடுங்க, கொடுத்தீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு? அழகாக ஆகிடுச்சா? இது என்ன உங்களுக்கு தெரியுதா? என்னென்னு தெரியுதா? இப்போ நம்ம தனியாக போட்டுது. இதுவே நம்ம தனியாக இதோட சேர்த்து போட்டுருந்தோன்னா ரெண்டும் ஒட்டின்னு வந்திருக்கும். இப்படி ரெண்டும் ஒட்டின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனி லேயர், இது ஃபஸ்ட் லேயர், இது செகண்ட் லேயர்னு நம்ம பிரிச்சிடலாம். இப்போ பாருங்க, இப்படி வைக்கிறீங்க, இப்படி ஒன்று வைக்கிறீங்க. இதில் என்ன உங்களுக்கு தெரியுது? நீங்கள் இப்போ ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் ஒரு லோகோ, ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கான இம்ப்ரூவ் பண்ணலாம். எப்படி? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்? டைட்டில் போடுவோம், அந்த இடம் தான் இது. லோகோ போடுவோம். ஓகேவா? அது லோகோ என்ன வேணால் இருக்கட்டும். சும்மா நான் ஒன்று போடுறேன் பாருங்கள். திரும்பி ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இதை மேலே வச்சுட்டு ஒரு பச்சை கலரில் போட்டு விட்ருவோம். ஓகேவா? கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இப்போ சும்மா சொல்கிறேன், இதுதான் இதுதான் ஒரு லோகோ. இப்போ இங்கே வந்து நம்ம டைப் பண்ணிடலாம், 007. ஓகே, டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், இங்கே ஒரு ஆள் படம் போடலாம், இங்கே வேறு கண்டென்ட் போடலாம். இதை வந்து சின்னதாக கூட மாற்றலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக கூட மாற்றிக்கலாம், இங்கே போடலாம்.
அதனால் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிகினிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்டில் இருக்கும், டக்கு டக்குன்னு நீங்கள் போடலாம். ஓகேவா? அப்போ நம்ம இதுக்கெல்லாம் தேவையில்லைல்ல, நம்ம இது டெலீட் பண்ணிடலாம். எப்படி டெலீட் பண்ணோன்னா, நீங்கள் இப்போ இது இந்த செகண்ட் லேயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடைசியாக நம்ம எடுத்தது என்னென்னா லேயர், இது செகண்ட் லேயர். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் லேயர் வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்னா இழுத்து வந்து இங்கே ட்ராக் பண்ணி இந்த குப்பை தொட்டியில் போட்டுடுறோம். போட்டிங்கன்னா டெலீட் ஆகும். சரி, இல்லை எனக்கு அது தேவைண்ணா அப்படி உங்களுக்கு தேவைன்னா எடிட்டில் போய்ட்டு அன்டூ டெலீட் லேயர். இந்த அண்டு வந்து ஒரு வாட்டி வரும், இன்னொரு வாட்டி வராது. ஏன்னா அங்கே திரும்பி காணாமல் போயிடும். ரீஅண்டு திரும்பி டெலீட் பண்ணது இருக்கும். இப்போ அண்டு கொடுத்துருங்க. இதை பிகினிங் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு பேக் சைடில் வரணுன்னா அதுக்குன்னு ஷார்ட்கட்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம ரெக்டாங்கிள் பண்ணியாச்சு, எலிப்டிக்கல் டூல் அதாவது ரவுண்ட் டூல், இந்த டூலும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்ரவுண்டில் கலர் எப்படி போடணும், ஃப்ரண்ட்டில் எப்படி கலர் போடணும்னு பண்ணியாச்சு. ரெண்டாவது இதை டெலீட் பண்ணணும், எப்படி பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. இதை ட்ராக் பண்ணி இப்படி இழுத்து டெலீட் பண்ணிடலாம். இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை பார்த்துங்க. திரும்பியும் இது போகணுன்னா என்ன சொன்னேன், கண்ட்ரோல் டி எடுத்திங்கன்னா போயிடும். இப்போ நமக்கு எல்லாம் வந்துடுச்சு. என்ன இது மேலே ஒரு மாதிரி ரூலர் மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா இது போயிடும். இது என்னென்னா உங்களுக்கு சமமாக அளவு வைக்கிறதுக்காக. இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி மவுஸில் இப்படி இழுத்திங்கன்னா ஒரு கோடு வரும். அதே மாதிரி மேலேருந்து இப்படி இழுத்திங்கன்னா ஒரு கோடு வரும். இது என்னென்னா நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வைக்கணும், ஒரு சமமாக வைக்கணும்னா இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ரூலர். பட் இந்த ரூலர் இப்போ நம்ம தேவையில்லை. கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா அந்த ரூலர் போயிடும். இந்த இதுவெல்லாம் நம்ம எடுத்துக்கணும்னா இப்படி தள்ளி விடலாம். அப்படி இல்லை, இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. அதுதான் கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தீங்கன்னா டோட்டலாக போயிடும். இது வந்து ஏன் நான் இப்பயே சொல்கிறேன்னா, ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லும் போது இதான் சொல்லிடுறேன். ஃப்யூச்சரில் வர நம்ம டிசைன் பண்ண இதெல்லாம் அதிகமாக தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் போட்டாச்சு, பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. என்ன கலர் கொடுத்துருக்கோம், இந்த கலர். இப்போ இது லாக்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது லாக்கில் இருக்கும்போது நம்ம இதை எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, அப்போது நம்ம இது பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம பேக்ரவுண்ட் எப்பயுமே ஒரு ஒயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் பெயிண்ட் பாக்ஸ் எடுங்க, கொட்டுங்க, ஒயிட் ஆயிடுச்சு. ஒயிட்டாக இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட், மேலே டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு இங்கே டூலில் பார்த்தீங்கன்னா இந்த டி வச்சு தான் நம்ம டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் STARன்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணுறோம். லெட்டர் டைப் பண்ணிட்டோடனே நம்ம இந்த மூவ் டூலை எடுக்கணும். கிளிக் பண்ணால் தான் இது ஸ்டேவாக இருக்கும். ஸோ மூவ் டூலை எடுத்துட்டிங்க, சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. டெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி எடுத்து வச்சுட்டீங்க. இப்போ உங்களுக்கு சென்ட்ரு கேட்டால் இதை சொல்லுவீங்க கரெக்டாக. இதுதான் சென்ட்ருன்னு உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு அந்த ரூலர் டூலை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒன்று இருக்குது. அதுதான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோல் ஏ கொடுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஆகிடுச்சிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம கரெக்டாக சென்ட்ரல், அதாவது அப்பர் லோயரு ரைட்டு லெஃப்ட் இந்த பக்கத்துக்கு நடு சென்டராக வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த மெனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டூல்ஸ் இருக்கும். இதில் சென்ட்ரலில் இருக்கும் பாருங்கள். இது அலைன்ஸ் பண்ணிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். உங்களுக்கு லெஃப்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டுக்கு போயிடும், ரைட்னா ரைட், சென்டர்னா சென்டர். ஓகே, இப்போ அப்பர் லோயர் கரெக்டாக இருக்கா பார்க்குறீங்கன்னா இந்த சென்டர் எடுத்துங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்ம வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், கீழே போயிடும் டவுன், இது அப்பு, இதுதான் சென்டர். ஸோ நம்ம சென்டராக இருக்கணும்னா இந்த பட்டனையும் ஓகேவா, வெர்டிக்கல் சென்டர் இதையும் இங்கே இருக்கிற நம்ம அலைன் ஹாரிசான்டல் சென்டரையும் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகிடும். டிசைன் பண்ணும்போது அதேமாதிரி டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது உங்களுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் கேட்பாங்க, லெஃப்ட் அலைன்மெண்ட் கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவைன்னா இதுதான் மெஷர்மெண்ட்டு. பட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலைன்னா, இந்த மேலே ஒரு செலக்ட் ஒன்று பார்த்தீங்களா, அது பண்ணலைன்னா இது ஹைலைட் ஆகாது. கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா அப்போ ஹைலைட் ஆகும். நீங்கள் லெஃப்ட்டில் மேலே டாப்பில் வைக்கணும் டாப், பேக் டவுனில் வைக்கணும் டவுன் வைக்கலாம், சென்டர்னால் சென்டர், அதேமாதிரி லெஃப்ட்டு ரைட்டு மிடில். அப்போது
நமக்கு தேவையானது இந்த பாக்ஸுக்குள்ளே சென்டர்னால் இது 2 தான். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ சென்டராக இருக்குது நம்ம ஸ்டார் அப்படின்னு ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் என்னவா எடுத்திருக்கோம்? விசிட்டிங் கார்டு பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம் இல்லை. இப்போ ஒருத்தர் கேட்பார், இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு பண்ணுறோம், எங்களுக்கு பேக்ரவுண்டும் டெக்ஸ்ட்டும் ஒரு ஸ்டைலாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். எஸ், நம்ம கொண்டு வரலாம். எப்படி? அதுக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த ஃபில்டரில் போனீங்கன்னா இங்கே நிறைய எஃபெக்ட் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். பிகினிங்கில் ஆஃப்டர்நூன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பே பார்க்கலாம். இப்போ டெக்ஸ்ட் வந்துடுச்சிங்களா? இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ இந்த ஒயிட் லேயர் இல்லாமல் பேக்ரவுண்ட் வந்து வேறு ஒரு கலர் கொடுக்கலாம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேக்ரவுண்டை தொட வேணாம். இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே ஒரு லேயர் கொண்டு வரணுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த பாக்ஸ் லேயர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். நியூ லேயர் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இப்போ இங்கே கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி கலர் கொடுத்துருங்க. எல்லோ மிக்ஸ் அண்ட் ஆரஞ்சு கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பாக்ஸை அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்துடும். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா லேயர் ஆண்ட. இந்த டெக்ஸ்ட்டை நமக்கேற்ற மாதிரி மாற்றணும். எப்படி மாற்றணும்? இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட் டூலுக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் டூலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் விஷயமே இருக்குது. இதுதான் எஃபெக்டோட ஸ்டைலோட எஃபெக்ட் எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் கீழே பாருங்கள் ஸ்ட்ரோக்குன்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே ரெட் கலர் வந்துடும். இங்கே நம்ம ஸ்ட்ரோக் தான் கிளிக் பண்ணோம், ஆனால் ரெட் வந்துருச்சு இல்லை. எப்படி ரெட் கலர் பண்ணுன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட்டில் சாரி லெஃப்ட்டோட கிளிக்கே இங்கே மிடில் வந்து பண்ணுங்கள். பண்ணோன்னே இங்கே கலர் பாருங்கள், ரெட் கலர். இந்த ரெட் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இந்த டிஸ்பிளே மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஒரு ஒயிட் கொடுக்கலாம், ஒயிட் வந்துடுறாங்க. இல்லை எனக்கு வந்து க்ரீன் கொடுக்கணுன்னா க்ரீன் வந்துடும். இல்லை ரெட் கொடுத்துடலாம். இல்லை ப்ளூனா ப்ளூ. இப்போ நம்ம ஒயிட் கொடுத்துடலாம். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒயிட் வந்துடுச்சு. இந்த ஸ்ட்ரோக்கு பார்த்தீங்களா பின்னாடி அந்த அவுட்டரில் இருக்க இந்த ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா இதோட ஆப்ஷன் இங்கே நிறைய இருக்குது. சைஸ், இந்த சைஸை போய்ட்டு நீங்கள் ரைட்டில் மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே பெருசாகும். ஓகேவா? இது ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் வந்து நமக்கு இவ்வளோ தேவையில்லை, நம்மளுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். அதாவது ஒரு 8 பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட் அது மாதிரி இல்லை இப்படி கூட கொடுக்கலாம். அது அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கு போட ஆரம்பிச்சோம். டெக்ஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் கொடுக்கலாம், ஸ்டைலாக கொடுக்கலாம்னு பார்த்துட்டோம். வேறு வாட்டர் மார்க் அப்படின்னா நம்ம திக்னஸ் லைட்டு டார்க் மிடில் அந்த மாதிரி. அப்போது இந்த திக்னஸ் கொடுக்குறது தான் இந்த ஒப்பாசிட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கோட ஆப்ஷனை பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், இது ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துட்டிங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டு டெக்ஸ்ட் வந்துடுச்சு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டூலில் கரெக்டாக இங்கே ஒரு டூல் எடுத்துங்க, ஒரு லேயர் ஓப்பன் பண்ணுங்கள், கலரை செலக்ட் பண்ணுங்கள், ஒரு க்ரீன் கலர் கொடுங்க, அதை கொடுத்துட்டு இப்படி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டை தூக்கி இப்படி இந்த மூட்டூலில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மூட்டூலுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதுதான் வி. வெறும் நீங்கள் கீபோர்டில் வி எழுத்துனா இந்த மாதிரி மூட்டூல் லைட் ஆகும். இப்போ பாருங்கள், இது இங்கே இருக்குது, நான் இப்படி வச்சுருக்கேன். வி தொட்டோன்னே அதில் வந்துடும். இது ஷார்ட்கட். எப்பயுமே இந்த வி ஞாபகம் வச்சுங்க. இந்த வி வந்தோடனே இது வந்துடும். இந்த டெக்ஸ்ட்டை தூக்கி மேலேங்க. இப்போ டெக்ஸ்ட்டு வந்து ஏன் மேலே வரலன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. அதனால் இதுதான் தெரியும், இந்த டெக்ஸ்ட் தெரியாது. அப்போ இந்த டெக்ஸ்ட்டை டாப்பில் கொண்டு வரணும்னா அப்படியே கிளிக் பண்ணுங்கள் லெஃப்ட்டில் மவுஸை, அப்படியே மேலே ட்ராக் பண்ணி இந்த மேலே வச்சுட்டு அப்படி கையெடுங்க. விட்டோடனே இந்த ஸ்டார் வந்து மேலே வந்துடுச்சு, பேக்ரவுண்டு ப்ளூ ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு புதுசாக ஒரு நியூ பேஜ் கண்ட்ரோல்னு கொடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த கலரை மாற்றுங்க, மேலே கொண்டு வாங்க. டெக்ஸ்ட் வந்து இந்த டீயை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஒன்று கொடுங்க. ஓகே, இந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரோக்கை கொடுங்க. இங்கே தான் ஸ்ட்ரோக் இருக்குது, ஸ்ட்ரோக்கை கொடுங்க. அதுக்கு நீங்கள் சைஸை கொடுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ஹெட்டர், அதான் நான் இப்போ பேக்கில் சொன்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு ஹெட்டர் கொண்டு வாங்க. அதே மாதிரி ரெக்டாங்கிள் கூட்டுது
எடுத்துகிட்டு வந்து ஒரு செலக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரம் பண்ணலாம், இவ்வளோ தூரம் பண்ணலாம். ஆனால் டைட்டில் எல்லாம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். இதுக்கு ஒரு லேயர் கொடுங்க. கொடுத்துட்டு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் கொடுங்க. ப்ளூ கலர் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ட் டெலீட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிற ப்ளூ வந்துடும். நான் சொன்ன மாதிரி ஆல்ட் டெலீட் கொடுங்க, மேலே ப்ளூ வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கெட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள், வந்துடும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணும்னா ஓகே கலர்மா இன்னும் இந்த கலர் வேணாம், இந்த கலர் கொடுக்கலாம், எல்லோ கொடுக்கலாம். இந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுங்க, அவ்வளோதான். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த செலக்டிவ் இது போனோன்னா எப்பயுமே கண்ட்ரோல் டி கொடுங்க. இல்லைனா அதுவும் சேர்த்து மூவ் ஆகும். நீங்கள் V2 வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா இது அப்படியே சேர்ந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரீயை தூக்கி மேலே வைங்க. ஏன் மேலே வரலன்னு உங்களுக்கு தெரியும். இதை வந்து இந்த லேயர் தூக்கி அது மேலே வச்சு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மேலே டாப்பில் வரும். இப்போ பாருங்கள் டாப்பில் வந்துச்சு. அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக்ரவுண்டை வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல், அதாவது கலர் இல்லாமல் வேறு இமேஜஸ் வச்சு பண்ணலாம். அதேமாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிற இந்த ஹெட்டர் பேக்ரவுண்டை இதையும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே என்னென்ன ஃபில் பண்ணலாம், எப்படி மாற்றலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், இதெல்லாம் ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கிளாஸையும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸ் பண்ணும்போது இதோட கொஞ்சம் இம்ப்ரூவாக நான் அதிகமாக சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் புதுசாக போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.